ஸ்வேதா, அம்மா. என்ன ஸ்வேதா இது? நீ இந்த குடும்பத்தையும் புருஷனையும் விட்டு போற அளவுக்கு பெரிய முடிவெடுத்துட்ட. என்னால முடியலம்மா. என் மேல பாசம் காட்டின மேடையே என்ன பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னால இங்க இருக்க முடியலம்மா. நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தானமா நாம நினைப்போம். மேடி என் கூட சந்தோஷமாவே இல்லம்மா. அதான் நான் அவரை விட்டு பிரிஞ்சு போலான்னு இந்த முடிவு எடுத்துட்டேன். பிரகாசமா ஆரம்பிச்ச என் வாழ்க்கை அதுக்குள்ள அஸ்தமனம் ஆயிடுச்சுமா. நான் அதிர்ஷ்டம் இல்லாதவள் ஆயிட்டேம்மா. திரும்பவும் நான் அனாதை ஆயிட்டேம்மா. எனக்கு மட்டும் ஏமா இப்படி எல்லாம் நடக்கணும்? அழாத ஸ்வேதா. பொண்ணா பிறந்தாலே போராட்டம் தான். இந்த மாதிரி நேரத்துலதான் நீ கலங்காம ரொம்ப தைரியமா இருக்கணும். இப்ப என்ன நடந்து போச்சு? மேடி உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதானே? மேடி தப்பா புரிஞ்சுக்கிட்டு தானே உன் கூட வாழ முடியாதுன்னு சொன்னாரு. உன் மேல காதல் இல்லாம ஒன்னும் அப்படி சொல்லலையே. ரொம்ப அன்பு இருக்கிற இடத்துலதான் நமக்கு கோவப்பட உரிமை இருக்கு ஸ்வேதா. மேடிக்கு உன் மேல இருக்கிறது அளவு கடந்த காதல் தான். நீ கல்யாணத்துக்கு அப்புறம் அவரை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொன்னது அவருக்கு ஞாபகத்துக்கு வந்த உடனே அவரால் அதை தாங்கிக்க முடியல. அந்த வலிதான் மேடிக்கு கோவமா மாறி உன்னை விட்டு பிரியணும்னு மேடிக்கு தோண வச்சிருக்கு. மேடி மனசுக்குள்ள இப்பவும் உன் மேல காதல் இருக்கு. நீ அந்த காதலை வெளியெடுத்தா மேடி அவரோட ஈகோவை விட்டு கொடுத்து உன்னை புரிஞ்சுப்பாரு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் தானா சரியாயிடும். அது மட்டும் இல்ல ஸ்வேதா, நீ போனதுக்கு அப்புறம் இந்த வீடு என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? இந்த வீட்டுக்குள்ள கண்மணி, கோகிலா, பூமிக்கான 3 பாம்புங்க இருக்கு. அந்த பாம்புங்க இந்த வீட்டை விட்டு நீ போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை சூறையாட ஆரம்பிச்சிடும். சூழ்ச்சியாலேயே நீ விரும்புற இந்த வீட்டை உருக்குலைக்க வச்சிருவாங்க. அந்த கண்மணி என்னையும் உன்னையும் பிரிச்ச மாதிரி சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வீட்டையே பிரிச்சிருவா. இந்த வீட்டு ஆளுங்க சந்தோஷத்தை கெடுத்துருவா. நான் சொன்னதெல்லாம் நடக்க கூடாதுன்னா நீ இந்த வீட்ல இருக்கணும் ஸ்வேதா. உன் அத்தை உன்னை நம்பி ஒப்படைச்ச இந்த வீட்டை நீ தான் காப்பாத்தணும். நீ இந்த வீட்டை விட்டு போகாத ஸ்வேதா. திரும்ப இந்த வீட்டுக்குள்ள போ. இந்த வீட்டை அழிக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடம் போகட்டு. உன் காதல மேடிக்கு புரிய வச்சு அவர் கூட உன்னா 100 வருஷம் நீ இந்த வீட்ல வாழணும் ஸ்வேதா. நீங்க சொல்றது சரிதாம்மா. நான் இந்த வீட்ல இல்லன்னா கண்மணி அம்மாவும் பூமிக்காவும் சேர்ந்து சொத்துக்காக இந்த வீட்டையும் அழிச்சிடுவாங்க. அது நடக்க கூடாது. நான் கோவிலா பாக்குற இந்த வீட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாதுமா. அதுக்கு நான் விட மாட்டேன். என் காதல மேடிக்கு புரிய வச்சு நான் அவர் மனச மாத்தி அவர் கூட 100 வருஷம் வாழ்வேன். இது உன் மேல ஆனம்மா. எனக்கு அது போதும் ஸ்வேதா.
என்ன கண்மணி, சாவி செய்ய போன பூமிகாவை காணோம்? சாவி செய்ய வேண்டாமா, வருவாயிருமா. என்ன பூமிகா, சாவி செஞ்சிட்டியா? மா இங்க பாரு. ஏய், என்ன பூமிகா, அப்படியே அச்சு அசல் அந்த சாவி மாதிரியே இருக்கு. ஆமாம்மா, இது பீரோவை திறக்கிற சாவி இல்ல. அந்த ஸ்வேதாவை இந்த வீட்டை விட்டு அனுப்ப நான் கொடுக்க போற சாவி. அம்மா, இன்னைக்கு நைட் இந்த சாவியை வச்சு பீரோல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு. சின்ன திருத்தம். எடுத்துக்கிட்டு இல்ல, திருடிக்கிட்டு இல்ல. சொல்றத சரியா சொல்லணும்ல, அதனாலதான் சொன்னேன். யூ கண்டினியூ. அம்மா, நம்ம பிளான் படி அந்த ஸ்வேதா மேல திருட்டு பழிய போட்டுருவோம்மா. வா ஸ்வேதா, இப்பதான் நீயும் மேடியும் ஹனிமூன் போறதுக்கு எங்கெல்லாம் போலான்னு பாத்துட்டு இருக்கேன். ஆனா எந்த இடமும் சரியில்லை. ஸ்வேதா, ஹனிமூன் போறதுக்கு நீயும் மேடியும் எந்த கண்ட்ரிக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க? ஏன் ஸ்வேதா, முகம் வாடி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இவ்ளோ நேரம் சமையல் கட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தேனா, அதான் களைப்பா இருக்கு. ஓ அப்படியா? அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசதான் இங்க வந்தேன். என்ன விஷயம்? இல்ல அத்தை, எங்களுக்கு இப்போ ஹனிமூன் எல்லாம் வேண்டாம். நாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஹனிமூனுக்கு போறோம். என்ன மேடி சொல்லி நான் கேட்காததுனால உன்னை என்கிட்ட தனியா பேசுறதுக்கு அனுப்பியிருக்கானா? நீ நகரு, நானே மேடி கிட்ட போய் பேசிக்கிறேன். அத்தை, இல்ல, மேடிலாம் என்கிட்ட எதுவுமே சொல்லல. நானாதான் உங்ககிட்ட பேச வந்தேன். நீயா சொல்றியா? ஆமா அத்தை, எந்த ஆம்பளைக்கும் தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு தானே தோணும். அதுதானே மேடியும் சொல்றாரு. அவரோட ஆசைக்கு நாம ஏன் குறுக்க நிக்கணும் அத்தை? முதல்ல மேடி கம்பெனிக்கு வேலைக்கு போகட்டுமே. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேணா ஹனிமூன் எல்லாம் பாத்துக்கலாம். ஹனிமூனுக்கு போனா நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு தான் உங்க 2 பேரையும் அனுப்பலான்னு நினைச்சேன். ஆனா நீங்களே அதை வேண்டான்னு சொல்லும்போது நான் எதுக்கு அதை செய்யணும்? உங்களுக்கு எப்ப விருப்பமோ அப்ப நீங்க ஹனிமூன் போயிட்டு வாங்க. மேடியோட ஆசைப்படி இப்ப அவன் வேலைக்கு போகட்டும். சரிங்க அத்தை, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? பொண்ணு அம்மாக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. பொண்ணு சொல்றத செய்யறதுதான் அம்மாவோட வேலை. என் மேல இவ்ளோ பாசமா இருக்கிற அத்தையை விட்டு நான் போக நினைச்சேனே. சரி, மேடி முதல்ல நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு போறான். நான் ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்றேன். அன்னைக்கு அவன் போட்டும். சரிங்க அத்தை. என்னை திட்டிட்டு வெளியே போன மேடி திரும்ப வந்து படுத்துட்டாரு. ஓ, நான் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கும் போது வந்திருப்பாரோ? மேடி, இனிமே இந்த ஸ்வேதா உங்களை விட்டு போவேன்னு நீங்க கனவுலையும் நினைக்காதீங்க. நான் உங்களை விட்டுட்டு போறதும் சரி, என் உசுரை விட்டு போறதும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். உங்க மனசு மாறும் மேடி. நீங்க சீக்கிரமே என்ன புரிஞ்சுப்பீங்க. என் மேல பாசமா மாறுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.
மேடி மேடி என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு? மேடி, நான் கூப்பிடுறத கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கீங்க. உங்களதான் மேடி. என்ன? ஆம். அதான் நீங்க சொன்னபடி நான் அத்தை கிட்ட பேசிட்டேன். அவங்க ஹனிமூனை தள்ளி வைக்க ஒத்துக்கிட்டாங்க. பாடா, நீ செஞ்சதுலயே நல்ல காரியம் இதுதாம்மா. என்னாச்சு மேடி, இரும்புறீங்க? ஒண்ணும் இல்ல. என்ன, உடம்பு எதுவும் சரியில்லையா? என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா மேடி? நான் வேணா உங்களுக்கு ஜுரம் இருக்கான்னு பாக்கட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கேன். அப்புறம் ஏன் இரும்புறீங்க? ஏய், அதான் ஒண்ணும் இல்லன்றேன்ல. என்ன மேடி இது, உடம்பு சுடுது? இப்போ உடம்புக்கு என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? சுடலாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. ஓ, எனக்கு சின்னதா கோல்டு, அவ்வளவுதான். டேப்லெட் போட்டா சரியாயிடும். மேடி, நான் ஏதாவது கஷாயம் பண்ணி எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ இங்க இருந்து போனாலே எனக்கு எல்லாம் சரியாயிடும். போ. நான் தான் 60 நாள்ல போக போறேன்ல. அது வரைக்குமாவது நான் உங்களுக்கு தேவையானதை பண்ணி தரேன். ஐயோ, நான் ஒன்னும் உங்க பொண்டாட்டியா தேவையானதெல்லாம் செய்யறேன்னு சொல்லல. ஒரு வேலைக்காரியா தான் செய்யறேன்னு சொல்றேன். நான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யறதுனால நான் உங்க மேல உரிமை எடுத்துக்கிட்டதா நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. நானும் நினைக்க மாட்டேன். நான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்றதுனால உங்க மனசு மாறி என் மேல உங்களுக்கு இருக்கிற கோவம் குறைஞ்சி என்னை ஏத்துப்பீங்கன்னு நீங்க பயப்படுறீங்களா மேடி? பயமா? எனக்கா? என்ன பேசுற நீ? சரி, நீயே எனக்கு தேவையானதெல்லாம் பண்ணு. ஆனா இப்ப என்ன நிம்மதியா விடு. தேங்க்ஸ் மேடி. மேடி, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற இந்த 60 நாளுக்குள்ள உங்களுக்கு என் மேல இருக்கிற கோவத்தை குறைச்சு நீங்க திரும்பவும் என் மேல பாசமா இருக்கிற மாதிரி நான் மாத்தி காட்டுறேன். இது என் அம்மா மேல சத்தியம். கையில டூப்ளிகேட் சாவியை வச்சுக்கிட்டு அம்மாவும் பொண்ணும் ரொம்ப நேரமா நடந்தபடி யோசிக்கிறாங்களே. என்னதான் யோசிக்கிறாங்கன்னு தெரியலையே. அம்மா, மணி 10 ஆயிடுச்சு. எல்லாரும் தூங்கிருப்பாங்க. இப்ப போய் பீரோல இருக்கிற பணத்தை எடுத்தா சரியா இருக்கும். யார்கிட்டயும் மாட்ட மாட்டோம். என்னது, பீரோல இருக்கிற பணத்தை எடுக்க போறாளுங்களா? அதுக்கு தான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணாளுங்களா? ஆத்தாளும் மகளும் பணத்தை எடுக்க நம்மள கை காட்டிடுவாளுங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த வாட்டி இவளுங்க கிட்ட மாட்டிடக்கூடாது. தூங்குற மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான். பூமிகா, வா. மா மா பாட்டி, அம்மா, பாட்டி, அம்மா, பாட்டி, மா, பாட்டி எழுந்திரி. மா, பாட்டி, பாட்டி, மா. எவ்வளவு கூப்பிட்டாலும் நான் எந்திரிக்க மாட்டேன்டி. மா, தூங்கிட்டியா? ஆமா, தூங்கிட்டேன். ஐயோ, உளறிட்டமே. மா, எங்க கிட்டே தூங்குற மாதிரி நடிக்கிறியா? இப்ப நீ எந்திரிக்கல, கொதிக்கிற சுடு தண்ணி எடுத்து அப்படியே உன் தலையில ஊத்திடுவேன். ஐயோ, சுடுதண்ணியா? ஷோ, அம்மா, எந்திரிச்சு போய் ஒழுங்கா அந்த பணத்தை எடுத்துட்டு வா. ஏண்டி இப்படி பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் என்னையே கோத்து விடுறீங்க. மா, விளையாடாம போயிட்டு வா. எது விளையாடுறனா? இந்தா சாவி எப்படி? பீரோல இருந்து பணத்தை எடுக்காம இந்த ரூம் பக்கமே நீ வரக்கூடாது. புடி.
டெய்லி நைட் ஆனாலே உங்களால எனக்கு கத்தி மேல நடக்கிற மாதிரி பக்கு பக்குன்னு இருக்குது. ஏதாவது ஒண்ணு சொல்லி நம்மள கழுவுல ஏத்தி விட்டுறாளுங்க. மா பயப்படாம போமா. போய் தொலைறேன்டி, இரு. இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ தெரியல. நேத்து வாங்கின அடியே இன்னும் வலி போகல, அதுக்குள்ள இன்னொரு அட்டம்டா. எல்லாம் என் நேரம். விளங்காததை பெத்துட்டு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். மா டைம் ஆகுதுமா, இந்த புடி போ. போய் தொலைறேன்டி. உன்னை பெத்ததுக்கு நான் இன்னும் என்னென்ன பாடுபட போறனோ. மணி 10க்கு மேல ஆச்சு. மேடி இன்னும் சாப்பிட வரல. போய் கூப்பிட்டா ஏன் மேல இருக்கிற கோவத்துல சாப்பாடு வேண்டான்னு சொல்லுவாரு. சாப்பிடாம படுத்துருவாரோன்னு பயமா வேற இருக்கு. யாருக்கிட்டையும் சிக்கிடக்கூடாது. சத்தம் இல்லாம பீரோல இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு போய் பூமிகா கிட்ட கொடுத்துட்டு தூங்கிட வேண்டியதுதான். ஐயோ, என்ன ஸ்வேதா இன்னும் படுக்காம இங்கே உட்காந்துட்டு இருக்கா? சுத்தம். மணி இப்பவே 10 ஆச்சு. இவ எப்ப போய் படுத்து நான் எப்ப போய் தூங்குறது? அவளுங்க வேற பணத்தை எடுக்காம ரூம் பக்கம் வராதன்னு சொல்லிட்டாளுங்க. சரி, ஸ்வேதா போற வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுவோம். வேற வழி? என்ன இது, மணி 10க்கு மேல ஆச்சு. ஸ்வேதா தனியா உட்காந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய் ஸ்வேதா. அத்தை, என்ன தூங்கலையா நீ? என்ன நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம தயங்கி நிக்கிற? மேடி சாப்பிட்டானா இல்லையா? இல்ல அத்தை. இல்லையா? சரி, நீயாவது சாப்பிட்டியா? அது சரி, மேடி சாப்பிடாம நீ என்னைக்கு சாப்பிட்டிருக்க? சரி, மேடி எங்க? மேடி மாடியில இருக்காரு அத்தை. மாடியில இருக்கானா? மாடியில இருந்துகிட்டு தான் இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கானா? நீ போய் சாப்பிட கூப்பிட வேண்டியதானே? என்ன ஸ்வேதா, எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிற? இரு, நான் மேடிய கூப்பிடுறேன். மேடி, மேடி. அத்தை, இல்ல அத்தை, மேடிய கூப்பிட வேண்டாம். மேடி வரும்போது வரட்டும், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மேடி வந்ததும் நான் சாப்பாடு போடுறேன். நீங்க போய் படுங்க அத்தை. மணி இப்பவே 10க்கு மேல ஆச்சு. இன்னும் எவ்வளவு நேரம் 2 பேரும் சாப்பிடாம இருப்பீங்க? இரு. மேடி, மேடி. வரமாம். ஐயோ, அம்மா இருக்காங்க. அம்மா முன்னாடி ஸ்வேதா மேல இருக்கிற கோவத்தை வெளிக்காட்டிக்க கூடாது. என்னம்மா? என்னவா? இங்க உனக்காக ஒருத்தி சாப்பிடாம நீ வந்ததும் சாப்பிடணும்னு காத்துட்டு இருக்கா. நீ என்னடானா அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நீயும் சாப்பிட வராம இருக்க. அப்படியாம்மா? சாரி பொண்டாட்டி. வா உட்காரு. என்னடா இருமிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நாங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அன் டைம்ல வந்தோம்ல, அதுல இருந்து சின்னதா இருமல் கோல்ட் ரெண்டுமே இருக்குமா. ஸ்வேதா, இதெல்லாம் என்னன்னு நீ பார்க்க மாட்டியா? பதட்டப்படாதீங்க அத்தை.
மேடிக்கு சளி சரியாகணும்னு தான் நண்டு சூப் வச்சிருக்கேன். நண்டு சூப் குடிச்சா சளி உடனே சரியாயிடும் அத்தை. நண்டு சூப்பா? அதை சாப்பிட்டா உடம்பு உடனே சூடாகுமே. இவ ஏதோ திட்டம் போட்டுதான் இதையெல்லாம் பண்றா.